Hello everyone, welcome to Suryan Food Vlog channel. இன்னைக்கு நம்ம இஃப்தார் பாக்ஸ் அன்பாக்சிங்ல காப்பர் கிச்சன்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு காப்பர் கிச்சன்ல இருந்து ஹாப்பி எண்டிங் சொல்லி ஒரு கட்லரி கொடுத்துருக்காங்க. நம்ம நோம்பு முடிச்சதுமே சாப்பிட்றதுக்காக டேட்ஸ், இது என்னன்னு தெரியலங்க, நம்ம பார்ப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இலை பரோட்டான்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது இலை பரோட்டா மாதிரி இருக்கு, பார்ப்போம். அண்ட் நமக்கு சிக்கன் கெபாப் கொடுத்துருக்காங்க. இதில் மலாய் சிக்கன் கெபாப் அண்ட் தந்தூரி சிக்கன் கெபாப் அண்ட் நார்மல் சிக்கன் கெபாப் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் சிக்கன் கெபாப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் பேக்கிங் ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்கு. அண்ட் திஸ் ஆனியன் ரைத்தா, மயோனீஸ், மட்டன் ஹலீம். இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க மட்டன் ஹலீம். சும்மா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு குவாலிட்டியான டேட்ஸ்னு. உண்மையுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கிரேப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த நமக்கு சமோசா கொடுத்துருக்காங்க, அதுவும் 2 பீஸ் ஆஃப் சமோசா கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, நல்லா தான் இருக்கு. பட் நார்மல் சமோசா மாதிரி தான் இருக்கு, சிக்கன் சமோசா மாதிரிலாம் இல்லை. டேஸ்ட் இஸ் குட், ரொம்பவே நல்லா இருக்கும். அது வெறும் சமோசா தான் போட்டிருக்காங்க, சிக்கன் சமோசாலாம் இல்லை. மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓ, மட்டன் சமோசா போல இருக்கு. எனக்கு அந்தளவுக்கு மட்டனோட ஃப்ளேவர் தெரியல. மட்டன் சமோசான்னு போட்டிருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. அப்புறமா நமக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு 4 க்ரீன் கிரேப்ஸ், ஒரு பிளாக் கிரேப்ஸ், 2 பைனாப்பிள் அண்ட் 2 பப்பாயா தான் வச்சுருக்காங்க. இது கொடுக்கறதுக்கு இவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஒரு ரொம்பவே சின்ன குவான்டிட்டி ஆஃப் மட்டன் ஹலீமுங்க. நான் இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இவ்வளோ கம்மியான குவான்டிட்டியில் ஹலீம் யாரும் கொடுத்ததே இல்லை. ரொம்பவே கம்மியாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நல்லாயிருக்கு, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. பட் அதிகமாக எனக்கு மட்டன் ஹலீமில் அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் தான் ரொம்பவே அதிகமாக. அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜிஞ்சரை கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எஸ், ஜிஞ்சரோட ஃப்ளேவர் ரொம்பவே அதிகமாக தெரியுது. அடுத்ததாக இவங்க கிளி பரோட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் கிளி பரோட்டா, அண்ட் ஐ திங்க் ஒரே ஒரு குட்டி பரோட்டா அதில் கிளி. ஸோ பாருங்கள், ஒரு சிக்கன் 65 மாதிரி ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் 2 குட்டி சிக்கன், 2 குட்டி பரோட்டா, 2 கூட தெரியல. எஸ், 2 குட்டி பரோட்டா கூடவே ஒரு சிக்கன் 65 வச்சுருக்காங்க.
சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஐ எம் டேக்கிங் சம் அப்படியே ஒரு பரோட்டா பிச்சு நார்மலாக சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் கிரேவி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கிரேவி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பட் ஆனால் பரோட்டா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. சரி, கிரேவி இல்லைன்னா எப்படிங்க சாப்பிட்றது? கிரேவியோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்ன பிரதர்? சைட் டிஷ்க்கும் நமக்கு கிரேவி கொடுக்கல. கிரேவி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. திஸ் இஸ் சிக்கன் ரோல். ஐ திங்க் ஷவர்மா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். யா குட்டி ஷவர்மா, ஒரு உள்ளங்கையிலேயே ஷவர்மாவே குட்டியாக இருக்கும், இது அதுலேயே மினி ஷவர்மா மாரி இருக்கு. லெட்ஸ் டேஸ்ட் இட், அது எப்படி இருக்குன்னு. இது சிக்கன் ரோல் தான் ஃப்ரம் ஷவர்மாவில். இது வெறும் ஆனியனும் அது உள்ள ஷீக் வச்சுருக்காங்க. எஸ், உள்ளே ஷீக் வச்சுருக்காங்க. அண்ட் மைனஸில் ஷீக் இது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வெரி லெஸ், ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 ரூபாய் சாப்பிட்டா காலி ஆகிடுங்க. அதுவும் சின்ன சின்ன பைட் தான் வைக்கிறேன். அண்ட் நமக்கு 3 பீசஸ் ஆஃப் சிக்கன் கேபாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைனஸ், ஒரு சின்ன பாக்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. அண்ட் சின்னோண்டு பாக்ஸில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட்ஸ் பார்ப்போம், இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது நல்லா இருக்குன்னு. சிக்கனே எப்படி தானா, இதில் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கு. ஒழுங்காக வேகலையா? ரைட், ஆர் இட்ஸ் அ ஃப்ளேவர். ஆக்சுவலாக இது அப்படியே அன்பாக்ஸ் பண்ணுறது. அந்த சிக்கனை பாருங்க, ரெட்டிஷ். சீரியஸ்லி இந்த பிராண்டு கிட்டேருந்து நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த அளவுக்கு மோசமாக அவங்க பண்ணுவாங்கன்னு. வேகவே இல்லை. Let's taste this one. It's good, but இந்த சிக்கன் வேகவே இல்லை. எனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஐ எம் சீரியஸ்லி வெரி டிசப்பாயிண்டட். இந்த சிக்கன் அவங்க ஒழுங்காகவே வேகலை. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி இஸ் ஓகே, டேஸ்ட் குட். ரொம்ப சூப்பராக இல்லை, பட் ஓகே. அண்ட் பீசஸ் டூ நல்லா தான் இருக்குது. இது பாருங்கள், வச்சு பெஸ்ட் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க வித் ஒன். இன்னும் பிரியாணி டேஸ்ட் குட். ஸ்வீட் ஒரு சின்ன ஜாமுன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இட்ஸ் ரியலி டேஸ்ட் குட். சின்னதாக இருந்தாலும் இட் டேஸ்ட் ரியலி குட். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம், அப்போ இதோட டேஸ்ட் தெரியும். பிரியாணி சாப்பிட்டு இது குடிச்சு அதோட டேஸ்ட் அவ்வளோ தெரியாது. நவ் இஸ் நோம்பு கஞ்சி டேஸ்ட் ரியலி குட். இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் ட்ரை. வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலி வாட்டர்மெலனாக ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துனா தெரிஞ்சிருக்கும்.
நார்மல் வாட்டர்மெலன் ஜூஸ் தான், பட் இட் டேஸ்ட் குட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்ஸ் நார்மல் வாட்டர் பாட்டில். நான் இதில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னா, இவங்க கொடுத்த கெபாப்ஸில் இதோ பாருங்கள், இந்த கெபாப் இன்னும் கூட என்கிட்ட இருக்குது. இட்ஸ் ஃப்ளெஷ், மீட் வேகவே இல்லை. அப்புறம் அப்படியே பச்சையாக இருக்குது பாரு, உள்ளே வேகாமல். வாட் இஸ் திஸ்? ஒரு பெரிய பிராண்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஒரு நோம்பு முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு அவங்க இப்படி தான் கொடுப்பாங்களான்றது சத்தியமாக எனக்கு தெரியல. இதோட காப்பர் கிச்சனோட இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ முடியுது. என்ன கேட்டால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவான்டிட்டி பத்தாது. இதை விட இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டர் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஒரு பர்சனுக்கு இது கம்ப்ளீட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் 2 person, அப்போது இட் ஹேஸ் டு பி மோர். அதுதான் என்னோட இது சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் லைக் சீரியஸ்லி கெபாப்ஸ் ஒஸ்ட்டுங்க, ஒஸ்ட். நான் ஹைலி டிசப்பாயிண்டட் வித் திஸ். அண்ட் ஃப்ரூட்ஸ் டூ. இது என்ன பிரதர்? ரொம்ப 4 ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. பட் நேம் சேர்க்க அவங்க போட்ட மாதிரி இருக்குது. பட் எவ்ரிதிங், இந்த நோம்பு கஞ்சி டேஸ்ட் குட், நல்லாயிருக்கு. ஹலீம் ஓகே, பெட்டர். அண்ட் இந்த சிக்கனில் பிளட்டு அப்படியே இருக்குங்க. என்னதான் குக் பண்ணாங்கன்னு தெரியல, ராவாக இருக்குது மீட்டு. அண்ட் திஸ் திங்ஸ் ஹைலி டிசப்பாயிண்ட்ஸ் மீ. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுரேந்தர். போகும்போது மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க.